ஸோ வந்து இது பண்ணிடுறா தே ஆர் கோயிங். இப்போ தே வெண்ட் அவே. இப்போ ரொம்ப தூரம் போயிட்டு நான் ஐ ஆல்சோ டோல்ட் யூ தட் எல்லாரும் அந்த அயோத்தியா ஜனங்கள் எல்லாரும் பின்தொடர்ந்து போறாங்க. எல்லாரும் போயிட்டு தட் நைட் தே ஆல் ஸ்டேட் தமசா நதிக்கரையில இருந்துட்டு வென் ஆல் வர் ஸ்லீப்பிங், அயோத்தியா நகரத்துல இருக்கிறவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் பொழுது ராமா சீதா லக்ஷ்மணா சாரியட்ல சுமந்த்ராவோட தே வெண்ட் அவே. போயிடுவோம் நம்ம, பிகாஸ் ஜனங்கள்லாம் தூங்கி எந்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போயிடுவோம். தென் த பீப்புள் ஆல் காட் அப். எல்லாரும் எழுந்திருந்து பார்த்துட்டு தே ஆல் கிரைட். தே செட், நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிட்டோம், நமக்கு தூக்கம் வந்து ஒரு பெரிய சத்துருவா போயிடுச்சு, நமக்கு நம்மளை தூங்க வச்சுக்கிட்டே, நம்ம ராமரை வந்து பார்க்க முடியாம பண்ணிடுத்தே, அவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரிபடி கிரைஸ். அழுதுண்டு தே ஆல் என்ன பண்றாங்கன்னா, நவ் தே ஹேவ் டு கோ பேக் டு அயோத்தியா. சி, ஒரு சின்ன ஒரு ஊர்ல இருந்தவங்க நிறைய பேர் வந்து ஊரை விட்டே வெளியில போயிருக்க மாட்டா. எவ்வளவு தூரம் நடந்து போறா அவ. எல்லாரும் அந்த ரதத்துக்கு பின்னாடியே நடந்து போறா. ரதத்துல இவங்க போறா, அந்த ராமர் சீதையெல்லாம் ரதத்துல போனாலும் இவாள்லாம் எப்படி போறா? இவாள்லாம் தே ஆர் வாக்கிங் பிஹைண்ட் தெம். அண்ட் ப்ராபப்ளி அவளுக்கு நிறைய நம்மளே இப்ப ரொம்ப தூரம் வாக் பண்ணிட்டே இருந்தோம்னா வழி கூட தெரியாம போயிடும். இப்ப அவளுக்கே அப்படி ஆயிடுறதுதான். தூங்கி எழுந்திருக்கும் போது ஊருக்கு போகணும். ஆனா அப்புறம் பார்த்தானா அந்த அவளோட சேரியட்டோட தடம் எல்லாம் இருக்கும். அந்த தடம் வந்து அந்த வீல்ஸோட மார்க் வச்சுட்டே அவ எல்லாரும் அயோத்தியாவுக்கு வந்துடுறா. அவ அயோத்தியாவுக்கு வந்த உடனே மக்கள்லாம் அப்படியே ஆல் த வைஃப்ஸ் ஸ்டார்ட் ஸ்கோல்டிங் த ஹஸ்பண்ட். யூ ஆர் ஆல் வெரி யூஸ்லெஸ்ஸா இருக்கேன், இப்படி விட்டுட்டேல. தே ஆர் ஆல், அவ வரும்பொழுதும் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் புலம்பிட்டே வராங்க. இப்படி ஒரு ராஜா இப்படி அநியாயம் பண்ணிட்டாரு, நம்ம எல்லாம் ராமரை இனிமே எப்ப பார்ப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்கெல்லாம் ஒரு சைடா வந்து அழுதுட்டே போறாங்க. இங்க வந்து ராமா அண்ட் சீதா அண்ட் லக்ஷ்மணா இவா 3 பேரும் அந்த சாரியட்ல தே ஆர் கோயிங். அப்போ வேர் தே ஆர் கோயிங்? ஸ்ருங்கவேரபுரே சூதம் கங்கா கூலே வியசர்ஜயத் குஹம் ஆசாத்திய தர்மாத்மா நிஷாதாதிபதிம் பிரியம். இப்போ இவ வந்து ஒரு 3 நதியை கடந்து போறா. ஓகே, 3 நதியை கடந்து போறா. அதுல வந்து இந்த ஸ்வேதா ஒரு பேரு, ஸ்வேதா some nadis there. I'll tell you the Shwetaruva, Shwetataru. One nadi there. I've told you first itself, ராமாயண காலத்துல 500 நதிகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சாரி, அப்போ வந்து கோமத்தின்னு ஒரு நதி, செந்திகான்னு ஒரு நதி. 3 நதியை கடந்து இவ போறா. 3 நதியை கடந்து இவ போய் they are reaching the banks of the river Ganga. கங்கா கூலம்னா பிரான்ச், சாரி, த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் கங்கா. இப்ப இவ வந்து கங்கா நதி கரையில போயிட்டா. கங்கா நதி கரையில எந்த ஊர் அது? ஸ்ருங்கவேரபுரம். Now also it is there in UP. It is called as Sringori. Okay, so ஸ்ருங்கவேரபுரம். அப்போ அந்த கங்கா நதி கரையில இருக்கிற அந்த ஊருக்கு they went. There is a அங்க இருக்கிற ஹண்டர்ஸ், ஃபாரஸ்ட்ல எல்லாம் யாரு இருப்பா? ஹண்டர்ஸ் தான். அவளுக்கு வந்து கிங்கா இருக்கிறவா நிஷாதானா ஹண்டர். அவளோட அதிபதி தான் குஹன். ஓகே, சோ அப்போ ராமர் வரா, லக்ஷ்மணர் வரா, சீதை வரான்னு கேள்விப்பட்டுட்டு இஸ் கமிங். அதாவது குஹன் வந்து he is a person who is a hunter, and அவ வந்து he is not at all seen Rama இதுக்கு முன்னாடி. பட் ராமா இஸ் such a person, அவருக்கு வந்து எல்லாம் தன்னுடைய நாட்டுல இருக்கிற எல்லாரையும் தெரியும். he knows all his subjects, யார் யார் இருக்கா, எங்க இருக்கா,
அவர் வந்து அவளை பார்க்கவே வேண்டாமா. ஆனா அந்த ஊர்ல இவ இருக்கா, இவ இப்படி ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கா. சின்ன இப்ப அவருடைய ப்ராவின்ஸுக்கு அவர் தான் தலைவர். இப்ப அத நம்ம தமிழ்ல எல்லாம் கேள்விப்படுறோம், வேடர் குல தலைவர் அப்படின்னு சொல்லுவா. அப்ப அந்த அந்த வேடர் குலம் அங்க இருக்கிறவாளுக்கு இவர் தான் தலைவர். அப்ப அவர் எப்படி அங்க ராஜ்யம் பண்ணிட்டு இருக்காருன்னா, அவரும் ரொம்ப ரொம்ப எப்படி ராமர் எப்படி நல்லவரோ அதே மாதிரிதான் குகன். அவரும் அன்பு மிக்கவர், கருணை மிக்கவர், எல்லாமே. இவ வந்து ரெண்டு பேருமே they have not seen each other and மனசால ரெண்டு பேருமே each of them they like each other very much. அதுதான் அங்க. அது வந்து என்ன ஆறுதான்னா, இவர் வந்து அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் வந்து you can't expect them, they'll be in the forest, they'll be hunting. அவள்லாம் வந்து அவ்வளவெல்லாம் நீட்டா நம்ம மாதிரி டெய்லி குளிச்சுட்டு ஸ்ப்ரே போட்டுட்டு நீட்டா இருப்பா, ஜவ்வா அதெல்லாம் பூசிட்டு இருப்பா. அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஹி இஸ் லிவிங் இன் த ஃபாரஸ்ட். அவன் ஒரு வேடுவன், வேட்டைக்கு போவான். ஸோ ஹி வில் நாட் பி வெரி கிளீன் அண்ட் ஆல் தட். பட் அந்த அன்பு வந்து அவருக்கு, ராமர் வந்திருக்காருன்னு கேள்வி பட்ட உடனேயே ஓடி வராராம். ஓடி வரும்பொழுது அவருக்கு வந்து he has to cross ஒரு நதியை தாண்டி வரணுமா. அதுல எல்லாம் ஸ்விம் பண்ணி அப்படிலாம் வராராம். அதெல்லாம் வந்துட்டு அவருக்கு உடம்பெல்லாம் அழுக்கா இருக்கான். வந்துட்டு he sees Lord Rama, he falls on his feet, அப்படியே சரணாகதி. ராமா, நான் வந்து உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன், நான் வந்து எப்போ பார்ப்பேனோ எனக்கு தெரியலையே, எப்படி பார்ப்பேன்னு தெரியலன்னு நினைச்சேன். நீங்க எங்க ஊருக்கு வரையல், இந்த ஊர் பக்கமா போகிறேன்னு தெரிஞ்ச உடனேயே நான் வந்து அப்படியே இதாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காலை விழுந்துட்டு காலை கட்டின்னு விடுறார். ராமர் அவருக்கும் ஒரு படி மேல. நீ வந்து என்னோட வால்மீகி யூசஸ் தட் வேர்ட் ஆத்ம சக்கா அப்படிங்கிற. நீ என் ஃப்ரெண்டு, அதுவும் எப்படிப்பட்ட ஃப்ரெண்டு, ஆத்ம சக்கா. நீ சாதாரண ஃப்ரெண்டு கிடையாது, என்னோட ஆத்மா, என்னோட ஆத்மா, என்னோட மனசுல நீ எப்பொழுதும் இருக்க. அப்படிப்பட்ட நீ ஆத்ம சக்கா. நான் உன்னை ஆத்ம சக்காவா பாக்குறேன். நீ வந்து என்னோட காலில் நீ விழாதுன்னு he embraces him. அப்ப குகன் கூட நினைச்சுக்கிறாராம், நம்ம இவ்வளவு அழுக்கா இருக்கோம். ராமர் didn't bother. See, that was his power, that was his பக்தி. அவர் மேல வச்சிருக்கிற பக்தி, அந்த அந்த டிவோட்டிக்கு, அந்த அன்புக்கு, அந்த mercy, he wanted to show his love towards him. And Buha is so pleased. ரொம்ப சந்தோஷம் அவருக்கு, நம்ம இதுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு he at once orders all his people, go and bring all the feast. என்னெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமோ, அது வால்மீகி ரொம்ப அழகா எழுதுறாரு. குடிக்கிறதுக்கு, தின்னறதுக்கு, கடிக்கிறதுக்கு என்னெல்லாம். many of us know that Kshatriyas they eat non-vegetarian அப்படின்னு சொல்லிட்டு. So and he is a hunter, of course, the best deer அவர் இது பண்ணியிருக்காரோ அந்த மாதிரி என்னெல்லாம் சாப்பிட முடியுமோ, என்னெல்லாம் குடிக்கிறதுக்கு எதெல்லாம் பெஸ்ட் இருக்கோ எல்லா ஃபூடும் அவர் வந்து எடுத்துன்னு வந்துடுறார். And he brings him, keeps in front of Rama and says, now today I have to feed you here with all the best things I have. ராமர் வந்து சொல்றார், see, I have been asked by the king of the country, my father. என்னை வந்து அவர் என்ன வனவாசத்துல இருக்க சொல்லியிருக்கார் அப்படின்னா, நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழணும், நான் வந்து ஒரு ரிஷி முனிவர்கள்லாம் எப்படி ஒரு வாழ்வாளோ வனத்துல, நான் அது மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். நான் வந்து எப்படி உன்னுடைய இவ்வளவு பெரிய ஃபீஸ்ட், நான் வந்து இதை கண்டிப்பா நான் வந்து ஏத்துக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கேன். பரவாயில்ல, நான் தண்ணி குடிக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, தண்ணி மட்டும் குடிக்கிறேன். ஏன்னா ஐ வில் ஈட் ஒன்லி ரூட் அண்ட் ஃப்ரூட், அவ்வளவுதான். மூலக்கிழங்குகளும் கனிகள் இதெல்லாம் ராவா கிடைக்குமோ அப்படியே நாங்க சாப்பிடுவோம். குக் பண்ணி சாப்பிடணும்னாலும் நாங்க சாப்பிடுவோம். பட் ஐ வில் நாட் ஈட் ஆல் திஸ் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கார். நான் இப்ப சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
he has to live, I have to live like an ascetic. So, but he is very happy. Guha is happy. அந்த நைட்டை அங்கேயே அவ வந்து கழிக்கிறா. ராமா அண்ட் சீதா வந்து அவளுக்கு ஒரு புல் மெத்தையா பண்ணிட்டு, குஹா இஸ் அவே. குஹா டெல்ஸ் லக்ஷ்மணா, நீ தூங்கிக்கோங்கோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஒன்றும் நான் வந்து காவல் காத்துட்டு இருப்பேன். லக்ஷ்மணா அண்ட் குஹா ஸ்டார்ட் டாக்கிங். அண்ட் குஹா டெல்ஸ், இவர் லக்ஷ்மணா டெல்ஸ் இன், இந்த மாதிரி மை பிரதர் இஸ் எவ்ரிதிங் டு மீ, நாங்கள் எல்லா we have been asked to go and all that. He listens to all the story. அதுக்குள்ள பொழுது விடிஞ்சிடுது. பொழுது விடிஞ்ச உடனே ராமா gets up and tells, அதான் ஸ்ரீங்கவேரபுரே சூத்தம். சூத்தம்னா சேரிட்டி. யார் இங்க சேரிட்டி? சுமந்த்ரா. சுமந்த்ரா கிட்ட யூ ஹாவ் டு கோ. நீங்க வந்து அதான் வியசர்ஜயத். he makes him go away. எதுக்காக? because he tells her, சுமந்த்ரா says, இல்ல நான் உங்களோடயே இருக்கேன், என் குதிரையெல்லாம் கூட சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. இல்ல அண்ட் ஒன் திங் ஐ forgot to tell. ராமர் வந்து குஹன் கிட்ட சொல்ற, நீ வந்து என் குதிரைகளுக்கெல்லாம் நல்ல ஃபுட் கொடு, வாட் எவர் யூ வாண்ட் டு கிவ், நல்ல ஃபுட் எல்லாம் கிவ் மை ஹார்சஸ். நீ ஹார்சஸ்க்கு கொடுத்தாலே ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஹார்சஸ்க்கு என்ன கொடுத்தாங்க? பிகாஸ் தே ஹாவ் ட்ரிவன் மீ அ லாங் வே. See, his mercy and compassionate to all the living beings. அதுதான். அப்போ குஹன் வந்து he tells சுமந்த்ரா, நீங்க போயிடணும். சுமந்த்ரா கிரைஸ், நான் எப்படி உங்களை விட்டுட்டு போவேன், நான் உங்களை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன்? இல்ல நீங்க போய் அயோத்தியால போய் என்னை காட்டுல விட்டுட்டு நீங்க திரும்பி போனாதான் கைகேயி மாதா வந்து நம்புவா. என்ன ஃபாரஸ்ட்ல நீங்க விட்டுட்டு வந்துட்டேன். You have to go and give the news that we are now in the forest. We are going away. இல்லைன்னா நம்ப மாட்டா. And tell my father also. பரதனை உடனே கூப்பிட்டு முடிச்சு விடணும். Tell my mother, you take care of my mother, you take care of all the three mothers, you take care of the father. You have been with us all the time. 14 years will run away. I will come and meet you. You have been so loyal to us. ஸோ நீங்க நான் பண்ணது இதையும் நீங்க பண்ணிடுங்க. நீங்க என் கூட வந்து நல்லது கிடையாது. யூ ஹாவ் டு டெல் த பீப்புள் ஆஃப் அயோத்தியா, யூ ஹாவ் டு டெல் த கிங், யூ ஹாவ் டு டெல் ஆல் த குவீன்ஸ், யூ ஹாவ் டு டெல் அவர் குலகுரு, மை பிரதர் வில் கம், யூ ஹாவ் டு சீ தட் ஹீ இஸ் காரனேட்டட். எல்லாமே பண்ணணும். நான் எல்லாமே உங்களை வந்து நான் அனுப்புறேன், நீங்க வந்து போய் சொல்லிடணும். கேரி ஆல் த நியூஸ் ஃப்ரம் மீ அண்ட் யூ கேன் கோ. ஸோ சுமந்த்ரா, அதனாலதான் ஸ்ருங்கவேரபுரே சூத்தம் கங்கா குவே வியசர்ஜயத். ஸோ அந்த பேங்க்ஸ் ஆஃப் த கங்கா இஸ் ஆஸ்க்ட் டு கோ. குஹம் ஆசாத்திய தர்மாத்மா நிஷாதாதி பதிம் பிரியம். ஸோ நிஷாதா அதிபதி, நிஷாதாயாக அதிபதி. ஓகே, இந்த மாதிரி நிஷாதாயா அதிபதியா இருக்கிறவர், அவரோட பிரியத்தினால நம்ம இவர் வந்து குஹம் பிராப்பிய தர்மாத்மா. யார் இங்க தர்மாத்மா? வந்து ராமர் வந்து போட்டார். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். இப்போ அடுத்தது வந்து they are going to cross the Ganges. இப்போ இதுல ஏதாவது இது இருக்கான்னு பார்த்துருவோம். ஸ்ருங்கவேரபுரே வியசர்ஜயத். இப்ப சர்ஜயத், அசர்ஜயத், சர்ஜயத்தி நிச்சு. நிறைய பேர் வந்து நம்ம கிளாஸ்ல சிரிஜ் தாத்துக்கு நிஜந்தம் எழுதுறதுக்கு எனக்கு டவுட் கேட்டேன். சி த யூசேஜ் ஆஃப் அ வேர்ட் ஹியர், வி பிளஸ் அசர்ஜயத். ஓகே, இது என் சந்தியா இருக்கு. வியசர்ஜயத்து வி உபசர்க பூர்வக, அசர்ஜயத் வந்து லங் இருக்கு, ஆனா அது நிச்சுல இருக்கு. ஓகே, தென் கங்கா கூலே அப்படிங்கிறது கங்காயாக கூலம், கங்கா கூலம் ஷஷ்டி தத்புருஷ சமாச. கங்கா கூலேங்கும் போது கங்காயாக கூலம் தஸ்மின் அப்படின்னு சொல்றோம். தர்மாத்மா, தர்மாத்மா இங்க தர்ம ஆத்மா யஸ்ய சஹ பகுவிரீஹி சமாசஹ. நிஷாதாதிபதிம்,
நிஷாதானாம் அதிபதி. நிஷாதாதிபதி ஷஷ்டி தத்புருஷ நிஷாதாதிபதிம் அப்படிங்கிறதுனால தம். ஓகே. அப்புறம் ஆசாத்திய இஸ் கிருதந்தம். ஆங்கிற உபசர்க பூர்வக சத்து தாத்து. தட் ஆல்சோ இஸ் சுராதி கணம். இந்த சத்து பார்த்தீங்கன்னா 3 கணால இருக்கு. பட் இங்க வந்து இட் இஸ் டேக்கன் இந்த சுராதி கணம். அதனாலதான் சாத்தியன்னு. These are the things we have to see here. இப்போ இத நெக்ஸ்ட் ஸ்லோகம் போயிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லோகம் only we have a story. குஹேன சகிதோ ராமः குஹேன சகிதः ராமः லக்ஷ்மணேன ச சீதையா தே வனேன வனம் கத்வா நதி தீர்த்வா பகூதகாः. ஓகே. இப்போ அங்க கங்கா பேங்க்ஸ்ல இருக்கா. இப்ப குஹனோட போறா. இப்ப இவர் என்ன பண்ணிடுறார், சுமந்திரனா வந்து அனுப்பிச்சுடுறார், நீங்க அயோத்தியா போயிருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவர்கிட்ட என்ன சொல்றாரு, ஐ ஹாவ் டு கிராஸ் த ரிவர் நவ், ஐ ஹாவ் டு கோ நவ். ஹி இஸ் டெல்லிங் குஹன், நீங்க என்ன பண்ணணும், எனக்கு என்ன பண்ணணும், என்ன வேணும் அப்படின்னு, எனக்கு ஒரு நல்ல போட் நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். நீங்க நல்ல போட் அரேஞ்ச் பண்ணா அந்த போட்ல வந்து ஐ வில் கிராஸ் த ரிவர் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி. அப்போ இப்போ இவர் என்ன பண்றாருன்னா, குஹேன சகிதக, குஹனோட கூட யாரெல்லாம் போறா, ராமக லக்ஷ்மணக சீதா, 3 பேரும். ஓகே. அப்போ நதி வனேன வனம் கத்வா, அங்க இருக்கிற ஃபாரஸ்ட், ஒரு ஃபாரஸ்ட் தாண்டி ஒரு ஃபாரஸ்ட் தாண்டி இன்னொரு ஃபாரஸ்ட் தாண்டி இதெல்லாம் போய் அங்க ஃபுல்லா பார்த்துட்டு நிறைய அந்த, அதாவது சீதா இஸ் வெரி மச் என்சாண்டட். ஷி சீஸ் ஆல் த மயில் மான் ஃபாரஸ்டோட அந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுது. அண்ட் ராமா ஆல்சோ டெல்ஸ் குஹன், இப்போ வந்து நாங்க வந்து கங்கை நதியை கடந்து போக போறோம். இனிமே வந்து நாங்க வந்து எங்களோட ஹேரை வந்து நாங்க வந்து கட்டிக்கணும் மேல, இனிமே நாங்க எப்படியும் விட முடியாது. ஸோ யூ பிரிங், கொஞ்சம் எங்களுக்கு ஏதாவது வச்சு நீங்க நான் வந்து கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பேனியன் ட்ரீ, அந்த மரத்துல அதுல இருக்கிற அந்த லாட்டெக்ஸ், அந்த மரத்துல இருந்து அது வடியும்ல, அந்த பால் வடியும் சொல்லுவோமே, அதை கொண்டு வந்து கொடுக்குறார் குஹன் வந்து. நீங்க அதை வந்து லேப்பன்யம் அதை வந்து தடவிண்டு அதை வந்து ஒரு எண்ணெய் மாதிரி யூஸ் பண்ணிட்டு லக்ஷ்மணா அண்ட் ராமா அவளோட ஹேரை வந்து மேட் பண்ணிட்டு ஹேரை வந்து டூ பண்றார். ஸோ ஃபார் தட் தே யூஸ் த பேனியன் ட்ரீயோட இதுதான். ஸோ தே ஆர் கோயிங். அங்க ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல வந்து ஃபிக் ட்ரீ இருக்கு, அந்த ஃபிக் ட்ரீ கடியில இருந்தா நல்லா இருக்கும். அது மாதிரி எவ்ரி திங் அந்த வழியில எல்லாம் வந்து இட் இஸ் ஆல் காளிதாசா அண்ட் வால்மீகியே நிறைய கொடுத்துருக்காரு. காளிதாசர் இனிமே வேண்டாம், அவ்வளவு இது கொடுத்துருக்காரு. வந்து உங்களுக்கு வர்ணனை வந்து தட் இஸ் ஆல் அபவுட் த ஃபாரஸ்ட். அண்ட் இவ என்ன பண்றா, கடைசியில தி டேக் அ போட். பட் நம்ம எல்லாருமே வந்து நினைச்சுட்டு இருப்போம் குஹன் தான் அவனை வந்து படகு ஓட்டிட்டு போனான்னு. கிடையாது. வால்மீகி ராமாயணத்துல he tells குஹன், எனக்கு ஒரு படகோட்டியை நீ வந்து அனுப்பி எங்களை ரிவரை கிராஸ் பண்ணி விடு. ஸோ he gives him the best person to take him across. குஹன் does not go according to வால்மீகி ராமாயணம். சுமந்திரா goes away. இவர் குஹனை விட்டுட்டு they go. இப்போ பகூதகாக கபீரக, வெரி டீப். இப்போ வந்து கங்கா நதி வந்து வரும்பொழுது, கங்கையை வந்து நடுவுல போகும்போது சீதா பிரேஸ் டு கங்கா, நான் வந்து உன்னோட இதுல வந்து நான் போறேன். ஸோ தே ஆல் திங்க், ஏன்னா இவாளோட வம்சம்ல, அதாவது இப்ப நம்ம கொஞ்சம் பின்னாடி போவோம். நானே உங்களுக்குலாம் இந்த கதையை வந்து சொல்லியிருக்கேன். இந்த சகர ராஜா, அவருக்கு 60,000 பையங்கள். when Rama was telling Kausalya that அப்பா பேச்சை நான் கேட்டு நான் வந்து போயே ஆகணும் காட்டுக்குன்னு சொல்லும் பொழுது he quotes சகர ராஜாவை கோட் பண்ணுவார்.
ஐ ஹோப் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சகரராஜா ஹேஸ் காட் 60,000 children. அந்த சகரராஜா இஸ் பர்ஃபார்மிங் ஒன் யாகம். அந்த யாகத்துக்கு அவர் வந்து என்ன அஸ்வமேத யாகம். அப்ப அந்த அஸ்வமேத யாகம் பண்ணும்போது குதிரையை வந்து கண்டிப்பா அந்த குதிரையை விடுவா, அதை வந்து பிடிச்சு கொண்டு வரும். இதை யாருமே சண்டை போடலைன்னா இவன் 100 இது பண்ணிட்டான்னா அதை வந்து என்ன ஆகும், அவனுக்கு இந்திர பதவி கிடைச்சிடும். இப்போ இதுல நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்திரன் இஸ் ஒன்லிய பதவி. நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருப்போம், இந்திரன் வந்து தேவர்களோட தலைவர். இது கிடையாது. இந்திரன் கேன் சேஞ்ச். ஒவ்வொரு மன்வந்தரத்தையும் இந்திரன் மாறுவார். இந்திரன் இஸ் ஒன்லிய பதவி. ஸோ இந்திர பதவிக்காக எப்படி நம்மளோட பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அதுக்காக எலெக்ஷன்லாம் வச்சு எடுக்கிறாளோ, அந்த மாதிரி 100 யாகம் 100 அசுமேத யாகம் பண்ணவா அவ எல்லாம் யாரெல்லாம் பண்றாளோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணினவாளுக்கு ஒரு இந்திர பதவி கிடைக்கும். அப்ப என்ன ஆகும்னா, இந்த இந்திரன் வில் ஹேவ் டு ஸ்டெப் டவுன். இப்ப யாருக்கு அந்த பதவி கிடைக்க போறதோ அவ வந்து இந்திரன் ஆயிடும். தட் இஸ் வாட் த வேதாஸ் சே. ஓகே. ஸோ இந்திரன் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் கிடையாது. இந்திரன் இஸ் ஒன்லிய பதவி. அதனாலதான் இந்திரன் இஸ் வெரி வெரி கேர்ஃபுல். நம்ம யாருக்கும் இந்த பதவியை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. அதனாலதான் அந்த சகரராஜா யாகம் பண்ணும்பொழுது இவர் என்ன பண்ணிடுறார், பாவம் அந்த 60,000 பிள்ளைகளும் எல்லா இடமும் தேடுறது, பூமி எல்லாம் தோன்றது. அந்த என்ன பண்ணிடுறார், கபில முனியோட ஆசிரமத்துல கொண்டு போய் அந்த ஹார்ஸை வந்து ஒளிச்சு வச்சுட்டார். ஏன்னா இவாள்லாம் அந்த ரிஷி முனியோட ஆசிரமத்துக்குலாம் போக மாட்டான் அப்படின்னு. அங்க போனா இது பாவம் இந்த குழந்தைகள்லாம் அங்க 60,000 பேர் அங்க போய் ரிஷியோட இதுல கண்டுபிடிச்சிடுறா. இப்ப போறா, அங்க கபில முனி வந்து அவர் வந்து தியானத்துல இருக்கார். இவாள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுறா. டிஸ்டர்ப் பண்ணின உடனே அவர் அப்படியே கண்ணை திறக்கிறாரா இல்லையா, எல்லாரையுமே அப்படியே எரிச்சிடுறாரு. இந்த 60,000 பேருமே டர்ன் இன்டு ஆஷஸ், சாம்பல் ஆயிடும். அப்ப சகரராஜா வந்து அழறார், குழந்தைகளுக்கு வந்து நற்கதி கிடைக்கணும், அட்லீஸ்ட் நீங்க சாம்பலா ஆக்கிட்டு அவளுக்கு நற்கதி கிடைக்கணும். நான் என்ன பண்ணாரு, நற்கதி கிடைக்கணும்னா அது கங்கையில தான் அந்த பாவத்தை கரைக்க முடியும். அஸ்தியை நீ கரைச்சேன்னா அவளுக்குலாம் நற்கதி கிடைக்கும். இல்லாட்டா அவெல்லாம் ஐயோ அவெல்லாம் பாதாளத்துக்கு போயிட்டாலே, அவெல்லாம் ஒன்றும் தப்பு பண்ணலையே அப்படின்னா நற்கதி கிடைக்கணும்னா நீ கங்கை தான் வரும். கங்கை இல்லை பூலோகத்துல. கங்கை அப்போ தேவலோகத்துல தான் இருக்கு. அப்போ வந்து எவ்ரிபடி இங்க ஒரு இது அவர் என்ன சொல்றாரு, நாரதர் சொல்றாரு, நீங்க தபஸ் பண்ணுவோம் உங்களுக்கு. இவரும் இக்ஷ்வாகு வம்சத்துல வந்தவாதான். இது உங்களுக்கு வந்து தெரியணுங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோவே அனுப்பிச்சேன். நீங்க வந்து அந்த வம்சத்துல இருக்கிறவாளை பார்த்தீங்கன்னா அந்த ஷிபியும் இருக்காரு, சகரனும் இருக்காரு. Once what happened, there are so many stories which are related to Ganga. Hello, anybody wants to say anything? Please mute. Okay. So ஒன்றும் இல்லை மேடம், என் பேரன் தான் அப்படி எதுவே தட்டிவிட்டான். Okay, okay. Please mute பண்ணிக்கோங்க. So what happened is the ocean, அப்போ வந்து கடல் இருக்கும்போது 2-3 instances made Ganga come to from Devalokam to Bhulokam. ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து இங்க இந்த மாதிரி இருக்கு. இன்னொரு இன்ஸ்டன்ஸ் வந்து என்னன்னா, அசுராளுக்கும் தேவாளுக்கும் தான் நமக்கு தெரியும், நம்ம எப்போது படிப்போம் அவளுக்குள்ள யுத்தம் நடக்கும். இந்த அசுராலாம் என்ன பண்றாலாம், டே டைம்ல கடலுக்குள்ள போய் ஒழுங்கிடுவாங்க. அவளுக்கு அந்த பவர் இருக்கு. நைட்ல வெளியில வந்து தே ஆர் ஆக்டிவ் அட் நைட். தேவா தே ஆர் நாட் ஆக்டிவ் அட் நைட். இவா தேவார்கள் எல்லாம் ஹிம்சை பண்ண போறாங்க. அப்போ வந்து தேவர் and all they went to God as usual. இப்போ அகஸ்திய முனிவர் என்ன பண்ணினாராம், ஐ வில் ட்ரிங்க் த ஓஷியன். அப்போ நீங்க வந்து அவள்லாம் உள்ள ஒழுங்கிட்டு இருப்பா, நீங்க பார்த்து. ஸோ அகஸ்திய முனிவர் இவாளுக்காக
ஓஷியனையே வந்து குடிக்கிறார். அப்புறம் இவ எல்லாரும் தென்படுறா, அது தேவாஸ் தே ஒன். பட் அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன? தெர் இஸ் நோ வாட்டர். ஓஷியனையே குடிச்சிட்டாருன்னா வாட்டர் கிடையாது. அப்போ பூலோகத்துல அங்க எல்லாருமே தண்ணியே இல்லை சொல்லும்போது அகஸ்திய முனிகிட்ட போய், ஐயோ நீங்க வந்து எல்லா ஓஷன்ல நீங்க குடிச்ச வாட்டர் எல்லாம் நீங்க அப்படியே வெளில விட்டுருங்கன்னா, இல்லை இல்லை, ஐ ஹவ் ஆல்ரெடி டைஜஸ்டட் இட், என்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. சகர ராஜா வான்ஸ் இது. அவர் தபஸ் பண்ணிட்டு அவர் போயிடுறார். அப்புறம் அவருடைய பேரன் எல்லாருமே வராங்க. அவரோட டிசெண்டன்ட்ல கடைசியில 7வது தலைமுறை அந்த மாதிரி வரும்போதுதான் பகீரதன் he comes. பண்ணிட்டே இருக்காவா, எல்லாரும் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவரு சொல்றாரு, என்னுடைய கிராண்ட்ஃபாதர்ஸ், கிரேட் கிராண்ட்ஃபாதர்ஸ் எல்லாருக்கும் இன்னும் இது கிடைக்கல, முக்தி கிடைக்கல, கங்கா வரலைன்னு அவரும் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பட்டத்திரி வந்து நாராயணியத்துல வந்து கங்கை எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரொம்ப அழகா சொல்லுது. அதாவது வாமனாவதாரத்துல பகவான் விஷ்ணு வந்து வாமனனா வரும்பொழுது 3 அடி எடுத்து வைக்க போறார் இல்லையா மகாபலிக்கு. இது பண்ணும்போது முதல் அடியை வந்து அவர் மேல எடுத்து வைக்கிறார். அப்போ எல்லா மேலுலகத்தையும் அவர் கவர் பண்ணிடுறார். அப்போ அவருடைய முதல் அடி வந்து பாதம் எங்க போறதான்னா தேவலோகம் வரைக்கும் போயிடுறதா. அப்ப நாரதர் வந்து அங்க இருக்காராம். நாரதர் வந்து அவருடைய கமண்டலத்துல வந்து தண்ணி வச்சிருக்காரு. அவர் பகவானோட பாதம், விஷ்ணுவோட பாதம் இங்க வந்துட்டேன்னு அவர் அந்த பாதத்தை வந்து அந்த கமண்டலத்துல இருக்கிற தண்ணியால அலம்புறார். அவரோட மகாவிஷ்ணுவோட பாதத்தை அலம்புறார். இப்ப ராமாயணத்துல என்ன சொல்றா அப்படி, நான் அதுதான் சொல்றேன். அது வந்து பாகவதத்துல சொன்னாலும் ராமாயணம் எவ்ரி திங் இஸ் ஒண்ணுக்குள்ள. இங்க வரும்பொழுது அவ என்ன சொல்றாங்க, அந்த நாரதர் வந்து அந்த தண்ணி வந்து பகவானோட பாதம் பட்டது, நான் எங்கேயுமே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது புனிதமா எடுத்துன்னு அதை கமண்டலத்திலேயே வச்சு விடுறாரு. இப்ப அந்த கமண்டலத்துல இருக்கிற தண்ணி தான் அது புனிதமா ஆனதுனால அதை கங்கைன்னு வச்சிருக்காரு. அது கங்கா அது அப்படி. இப்போ அந்த கங்கை ஹேஸ் டு கம். ஸோ எவ்ரிபடி இஸ் கோயிங் டு மகாவிஷ்ணு. எங்களுக்கு நீங்க கங்கை வந்தாதான் ஓஷியனும் தண்ணி கிடைக்கும் பூலோகத்துல. இந்த கங்கா நதி தான் கடல்ல போய் கலக்கும், கடலுக்கு தண்ணி வரும். இங்க வந்து எப்படியாவது வரவழைக்கணும்னு சொல்லும்போது, பட் கங்கை இஸ் வெரி ஃபோர்ஸ்ஃபுல். ரொம்ப ஆகாயத்துல இருந்து வரும்போது அவ்வளவு ஃபோர்ஸோட வர்ற கங்கைய எப்படி நம்மளால நிப்பாட்ட முடியும்? நம்மளால வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோட்டு சிவன் கிட்ட போய் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லும்போது, சிவன் என்ன பண்றாராம், தன்னோட முடிய வந்து அப்படியே விரிச்சு வச்சுக்கிறார். விரிச்சு வச்சிருந்தானா அந்த என்னோட முடி வழியா அந்த தண்ணி வந்து போகட்டும், அந்த தண்ணி கமண்டலத்துல இருந்து வரட்டும், அது ட்ரிபியூட்டரியா வரட்டும், உலோகம் எல்லாம் தண்ணியா வரட்டும். அட் த சேம் டைம் இட் வில் நாட் பி வெரி ஃபோர்ஸ்ஃபுல் ஆல்சோ. இல்லைன்னா அப்படியே நம்ம விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நம்மளே வந்து நிறைய போட்டோஸ்ல பார்த்துருக்கோம். சிவனோட அந்த ருத்ர தாண்டவம் ஆடும்பொழுதெல்லாம் அந்த முடியெல்லாம் அப்படியே விரிச்சிருந்தா அது மேலேந்து கீழே வரைக்கும் எப்படி இருக்கும். ஸோ அந்த தண்ணியை விடும்பொழுது அவர் வந்து என்ன பண்றாரு, ஓகே நான் வச்சுக்கிறேன், அப்படியே இந்த முடியை கட்டும் பொழுதுதான் கங்கா ஆல்சோ ஸ்டேஸ் தேர் கொஞ்சம். அப்ப இங்க போகும்போது the first கங்கா becomes very very forceful. வந்துட்டு she goes, பகீரதன் does his duty. அவர் வந்து இந்த பகீரதன் வந்து ப்ரே பண்ணி, அதனாலதான் பகீரத பிரயத்தனம் இங்கிலீஷோட இதுபடி லிட்ரேச்சர் படி அதை ஹெர்குலஸ் பண்ணினதுனால, ஏதாவது பெருசா பண்ணினா ஹெர்குலியன் டாஸ்க் அப்படின்னா, நம்ம தமிழ்ல சொல்லும் போது பகீரத பிரயத்தனம் சொல்லுவோம். ஏன்னா பகீரதா that is why Ganga has also got another name as பாகீரதி. அப்புறம் இந்த ஜன்னு முனிவர், அவர் வந்து ஆசிரமத்துல உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது she comes, she's young இல்லையா, she goes and அவரோட ஆசிரமத்தை ஃபுல்லா she closes it with water. He is angry, he also drinks her up there. Then all the people pray, திருப்பியும் நீங்க அப்ஸ்ட்ரக்ட் பண்ணாதீங்க,
அவர் தன்னோட காது வழியா வெளியில விடுறார். அது விடும்போதுதான் she also got another name as Janvi. So Ganga is known by many names. So இந்த கங்கையில வந்து என்ன பண்ணினாலும் பாவங்கள் குறையும். So I just took up this just to say that how Ganga has come to பூமி. எப்படி அந்த இக்ஷ்வாகு வம்சத்துல அந்த சகரராஜாலிருந்து 7வது டிசெண்டண்டா வர்ற பகீரதர் வந்து தன்னுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் அதான் சகரனோட பிள்ளைகளுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்கணும். அதுல இருந்துதான் கங்கால குளிச்சானா மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும். ஸோ இந்த கங்கால தான் இப்போ சீதா, ராமா, லக்ஷ்மணா அவ போட்டுல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ லைக் எனி லேடி, நம்ம எல்லாருமே எனிபடி லேடிங்கிறது மேன் இந்த போகும்போது நம்ம எல்லாரும் அது ஒரு புனிதமான நதினா ராமரே முதல்ல அதை நம்ம புரோஷனம் பண்ணிப்போம்னு சொல்லுவோம். பண்ணிட்டு தான் அவர் இந்த போட்லயே ஏறி உட்கார்ந்துக்கிறார். நடு நதியில போகும்போது சீதா மாதா சேஸ், நான் வந்துடுறேன் கங்கா மாதா, நீ புனிதமானவ, எங்களை காப்பாத்தி எங்களை இந்த 14 வருஷமும் நீங்க கூட இருந்து எங்களை காப்பாற்றணும். நான் திருப்பி வந்த உடனே நான் அவ்வளவு உங்களுக்கு ஆஃபரிங்ஸ் பண்றேன். ஐ வில் கிவ் யூ சஹஸ்ர கோ. அப்போ காவக கொடுக்குறேங்க, ஆயிரக்கணக்கான பசுக்களை நான் தானம் கொடுக்குறேன். என்னெல்லாம் பண்ணணும், அந்தணர்களுக்கெல்லாம் இங்க சாப்பாடு போடணும், என்னென்ன உண்டோ எல்லாமே நான் அந்த நதிக்கு பண்றேன். ஆனா நீங்க எங்களோட காவலா இருந்து நாங்க போகும்போது she prays to Ganga Mata. So that is where they say அது அந்த பகூதகாகா, அதாவது ரொம்ப டீப் வாட்டர்ஸ். ஏன்னா கங்கையில வந்து குளிக்கும் பொழுது they say that we have to be very careful when the Ganga is full with water. சம்மர்ல அவ்வளவு இருக்காது, விண்டர்ல எல்லாம் it will be flowing. அப்போ it is always there will be floods. So we have to be careful. So அப்போ வந்து ரொம்ப டீப்பா இருக்கும் வாட்டர். பட் அந்த டீப் வாட்டர்ஸ்லையும் they cross and they go. அதனாலதான் நதி தீர்த்வா, நதி அதுக்கே நதி தீர்த்வான்னு they cross. ஓகே, கிராஸ் பண்ணி பகூதகாகா. இதுல வந்து இந்த பகூதகாங்கிறதுக்கு there are two meanings. One is உதகாங்கிறதும் வந்து உங்களுக்கு வாட்டர் தான். அப்புறம் வந்து இங்க உதகாங்கிறதுக்கு கபீரங்கிற வேர்டும் இருக்கு, டீப் இருக்கு. ஸோ ஒன் கொமெண்டேட்டர் சேஸ், இவ வந்து போட்ல ஏறி நிறைய நதி, ஏன்னா இதுல வந்து நதின்னு இருக்கு பாருங்க, நதி தீர்த்துவான்னு இருக்கு. நதி அங்க சத்துவம் வந்திருக்கு. நதிஹி, இப்ப நதிஹின்னு எங்க வரும், நம்மளுக்கு த்விதியா பகுவச்சனத்துலதான் வரும். ஸோ ஒருத்தர் வந்து சொல்றார், நீங்க வந்து கங்கை நதியை கிராஸ் பண்ணினான்னு சொல்லக்கூடாது. கங்கை நதிக்குள்ளேருந்து நிறைய நதிகளை கிராஸ் பண்ணி அவ வந்து பகூதக்காக நிறைய தண்ணி அதை கிராஸ் பண்ணி போனாங்க. ஒருத்தர் என்ன சொல்றார், இல்ல கங்கை நதி இஸ் ஆல்ரெடி மேட் அப் ஆஃப் மெனி ட்ரிபியூட்டரிஸ். அது மேலேருந்து வந்ததுனால அதுக்கு ஜான்விங்கிற பேர் இருக்கு. அந்த இதுக்கு எல்லா நதிகளும் அங்க கங்கை, யமுனை கான்ஃப்ளூயன்ஸ் வேற எல்லாம் இருக்கு. அதனால அவ வந்து அதெல்லாம் தாண்டி போனான். ஸோ வாட் எவர் இட் இஸ், தே கிராஸ்ட் த ரிவர் அண்ட் தே வென்ட் டு த அதர் சைட் ஆஃப் த ரிவர். இப்போ இதுல வந்து குஹேன சகித ராமஹ லக்ஷ்மணேன ச சீதையா தே வனேன வனம் கத்வா அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, இதுல வந்து ஒன்றும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. சகித ராமஹ, அது விசர்க சந்தி. வேற நதி தீர்த்வா, நதிஹி தீர்த்வா அங்க இருக்கு, அவ்வளவுதான். வேற பகூதகானா பகுனி உதகானி யாசு தாஹா பகூதகாஹா, that is a bahuvrihi samasaha. So this is what, so forest to forest and the cross பண்ணி deep water out, அப்புறம் தான் இதுக்கப்புறம் தான் they will go to Chitrakuta. இதெல்லாம் cross பண்ணி they will go to Chitrakuta. Okay, so that we will see in the next class.